சில்லி பவுடர் 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், லைட்டாக உப்பு, அரை எலுமிச்சம்பழம் சாறு, தயிர் 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி நல்லா சாறு எல்லாம் உள்ளே இறங்குற மாதிரி இருக்கணும். இதை 1 ஹவர் மூடி ஊற வச்சுருவோம். அடுத்து நான் சில்லி சிக்கனுக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி செய்யலாம். குக்கரை வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய், பட்டை, ஏலக்காய், மல்லித்தலை, புதினாத்தலை ஒரு கைப்பிடி போட்டு நல்லா கிளறிக்கணும். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிளறிட்டு, வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்குவோம். இப்போ ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அந்த தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி மைய அரைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டுக்கணும். தக்காளி கணக்கே தெரியக்கூடாது. அப்புறம் மேரினேட் பண்ணதை அதில் போட்டுடணும். சிக்கனை மசாலாலாம் நல்லா உள்ளே போட்டுவிட்டு நல்லா கிண்டணும். கிண்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேக விடணும். குக்கர் மூடி போட்டுக்கணும். அடுத்து சீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அதை கழுவி ஊற வச்சுட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தண்ணியை ஊற்றிக்கணும். அரை லெமனு புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் எடுத்து ஊற்றிக்கணும். ஒரு ரைஸு இதில் போடணும். கொதிக்கிற ஸ்டேஜில் தான் போடணும். ஒரு லைட்டாக ஒரு கிண்டிக்கணும். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போது விசில் போட்டுடணும். இப்போது நான் 2 விசில் விட போகிறேன். நான் சில்லி சிக்கன் பொரிச்சிட்ருக்கேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ண போகிறேன். ஏர் இறங்கிருச்சு. சாப்பாடு நல்லா வந்திருக்கு. இது ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சோம்னா நல்லா உதிரியாக இருக்கும். சில்லி சிக்கனும் ரெடி ஆகிட்டே இருக்கு.
சாப்பாடு வருங்க எவ்வளோ உதிரியாக இருக்குங்க. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.